வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற புது பிசினஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ டைட்டான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இது பார்த்தோம்னா ஜூலை 13ல லான்ச் பண்ணியிருக்காங்க. கனடா பேஸ் கம்பெனி. அலெக்ஸ் அப்படிங்கிறவர் தான் டெவலப்பரு. ஸோ அவர் வந்து ஒரே ஒரு ஐடியா போட்டு அது கீழே டீம் கொண்டு போயிட்டு இருக்காரு. மற்ற கம்பெனிங்க மாதிரி 100 200 10 20 அந்த மாதிரிலாம் எதுவும் போடலை. ஒரே ஒரு ஐடி தான். ஐடி நம்பர் 3. அதை வச்சு அவங்க வந்து ஃபாலோ பண்ணி கிளியராக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்குரிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது பிடிஎஃப்ல வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ டைட்டான் இஸ் பேக்டு வித் இம்ப்ரெசிவ் ஃபியூச்சர். ஃபியூச்சரை பார்த்தோம்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்குதுங்க. டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம், ஆட்டோமேட்டடு, அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஸ்மார்ட் கான்டாக்ட் நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்மார்ட் கான்டாக்ட் வெரிஃபிகேஷனில் இருக்குது. ஆட்டோ ஸ்பில் ஓவர் மெக்கானிசமு, அன்லிமிட்டெட் ரீசைக்கிள், ரீபர்த் இருக்குது. இன்ஸ்டன்ட் டிரான்சாக்ஷன், இமிடியேட்டாக உங்களுக்கு டிரான்சாக்ஷன் இமிடியேட்டாக உங்களுக்கு வேலெட்டில் வரும். நோ விட்ரால் சார்ஜஸ், ஹடன் சார்ஜஸ் ஒன்றும் இல்லை, அட்மின் கண்ட்ரோலும் கிடையாது. இது வந்து நோ ஓனர் கண்ட்ரோல். ஓனர் கண்ட்ரோலும் அவருக்கு இல்லை. ஒன்ஸ் டிப்ளாய் பண்ணி உள்ளே விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். கம்பெனி டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது அவசியம் இல்லை. இதில் கோட் பார்த்தோம்னா பிளாக் செயின் கோட் வந்து இம்யூட்டபிள் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேமரோ யாராச்சும் ஸ்கேம் பண்ணுறவங்களோ உள்ளே வந்து எடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இம்யூட்டபிளில் இருக்கும். அன்லிமிட்டெட் ஏர்னிங் பொட்டென்ஷியல் இதில் இருக்குது. செல்ஃப் சஸ்டைன்டு ரிவார்ட்ஸ் சைக்கிள், அதாவது ரிவார்ட் சைக்கிளும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அது வீக்லி ரிவார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. அதாவது 3ஆம் நபர் 4ஆம் நபர் அதோடைய தொடர்பு, அட்மின் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இதுக்குள்ளே கிடையாது. கோட் பேஸ் ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன். கோட் பேஸில் வந்து உங்கள் ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை அட்மின் கண்ட்ரோலோ இவங்க ஏதாச்சும் நிப்பாட்டி வைப்பாங்களோ, சிஸ்டம் நின்றுமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆன்டி மனிப்புலேஷன் மெக்கானிசியம், ரியல் டைம் டாஷ்போர்ட் அப்டேட். ஃப்ராக்ஸ் ஆஃப் செகண்டில் என்ன நடக்குதோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரியலாகவே ஷோ ஆகும். ஸோ இதில் பாருங்கள், ஸ்கேமர் ஹேக் ப்ரூஃப் அண்ட் ஸ்மார்ட் கான்டாக்ட் டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் இறங்கிட்டு இருக்கனால அவங்க இதை சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பாட்டுக்கு $6 கொடுத்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலே போதும். ஸோ உள்ளே வர்றதுக்கு $6 தான் நம்ம வந்து பே பண்ணுறோம். அதுக்கு அந்த $6 பே பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வெல்கம் பாஸ் என்எஃப்டி நம்மளுக்கு ஒன்று ஓப்பன் ஆயிருங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டேஸில் வந்து லாக்கிங் பீரியடில் இருக்கும். 100 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சிஸ்டத்தில் அன்லாக் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் 6 வந்துச்சு. இப்போ $7 ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. இவங்க டார்கெட் ப்ரைஸ் வந்து $200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 நாள் கழித்து நம்ம அதை விற்று பணமாக்கிக்கலாம். இது ஒரு பெனிஃபிட். வந்தவங்களுக்கு எந்த வித நட்டமும் இல்லாமல் இந்த ஒரு என்எஃப்டி பாஸ் மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு இன்கம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இது ஏர்னிங்ஸ் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். சைக்கிள் 1, சைக்கிள் 2 அப்படின்னு சொல்லி 2 சைக்கிள் இருக்குங்க. ஸோ சைக்கிள் 1ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு செகண்டு உங்களுக்கு கீழே வந்து இந்த சைக்கிளில் 14 நபர்கள் ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்கும். அந்த 14 நபர்களில் வந்து 1 2 வந்து ஸ்பில்லப் ஆயிரும். ஃபர்ஸ்ட் அப்ளைன், செகண்ட் அப்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடும். நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளைன் செகண்ட் அப்ளைன் வந்து யார் இன்கம் எடுக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்காங்களோ 3 6 8 9 11 12 அந்த ஸ்பேஸில் யார் உங்கள் அப்ளைன் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் இந்த ஸ்பில் ஓவர் போய் உட்காந்துரும். ஃபஸ்ட்டு 2 இது போடுறது. 3ஆவது வந்து உங்களுக்கு தான் வரும். $6 100% உங்களுக்கு வந்துடும். 4ஆவது அதே மாதிரி, 5ஆவது 2மே நெக்ஸ்ட் ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிடும். இப்போ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்லாட் அப்படின்னு சொன்னோம்னா $6 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லாட் $12 இருக்கும். நெக்ஸ்ட் நான் காமிக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே பர்ச்சேஸ் பண்ணிக்கும். நம்மகிட்ட இருந்து வர அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அது பண்ணிக்கும். ஏன்னா நம்மளை பண்ண சொன்னோம்னா நம்ம உடனே செலவுகள் தான் பண்ணுவோம். அதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷேவ் பண்ண மாட்டோம், ஷேர் பண்ண மாட்டோம். இதனால வந்து சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருது. ஸோ 6ஆவது பார்த்தோம்னா உங்களுக்கு தான் வரும். 6ஆவது பிளேஸில் உட்கார நபருடைய இன்கம் உங்களுக்கு வரும். 7வது ஸ்பில் டவுன். இதே மாதிரி தான் 7ஆவதுக்கு யார் வந்து அவைலபிள் இருக்காங்களோ அங்கே போய் உட்காந்துரும். இவருக்கு தான் உட்கார அவருக்கு தான் உட்காரன்றதுலாம் இல்லை. உங்கள் டவுன்லைனில் யாருக்கு இந்த அவைலபிள் சீட் உட்காந்துருக்குதோ அந்த சீட்டில் போய் இந்த ஸ்பில் டவுன் போய் உட்காந்துரும். 7 அப்புறம் 8ஆவது உங்களுக்கு கிடைக்கும். 9ஆவதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். 10 ஸ்பில் டவுன் உங்கள் டவுன்லைனுக்கு போகும். 11 உங்களுக்கு தான் வரும். 12 உங்களுக்கு தான் வரும். $6 மொத்தம் $36 உங்களுக்கு வரும். 13ல் பார்த்தோம்னா ஸ்பில் டவுன் ஆயிடுது. 14 வந்து ரீசைக்கிள். ஸ்பான்சர் யார் இருக்காங்களோ மேலே ரீசைக்கிள் அவங்களுக்கே போய் உட்காரணும்ன்றல, இந்த மாதிரி யார் அப்ளைனில் அவைலபிளில் இருக்காங்களோ அந்த பொசிஷனில் போய் உங்களுக்கு உட்காந்துரும். ஸோ
இதுதான் அந்த 14 நபர்களுடைய ரீசைக்கிள் சிஸ்டம், இந்த இன்கம் சிஸ்டம். இப்படி தான் எல்லா ஸ்லாட்டுக்கும் வந்து உட்காரும். ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடிஞ்ச உடனே செகண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் சைக்கிளில் என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் சைக்கிளில் 6 இன்கம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு, $36. இதில் பார்த்தோம்னா 7 இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். 7 இன்கம் கிடைக்கிறப்ப அது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து செகண்டு ஸ்பில் அப் உங்கள் அப்ளைனில் வந்து போயிடும். அதே மாதிரி அவைலபிளில் யார் 3, 5, 6, 8, 9, 11, 12 உங்கள் அப்ளைனில் யார் இருக்காங்களோ அங்கே போய் உட்காந்துரும். ஏற்கனவே அவங்களாம் வாங்கி முடிச்சிட்டாங்கன்னா அங்கே போகாது. யார் வாங்கலையோ அங்கே போய் உட்காந்து உங்களுக்கு இன்கம் கொடுத்துரும். ஸோ 3வது உங்களுக்கு கிடைக்குது. 4வது என்ன நடக்குது, 5வது வந்து ராயல் பூலுக்கு போயிடும். ராயல் பூல்னா முதல்ல காமிச்சல நெஃப்ட்டுக்கு ராயல் பூலுக்கு அது வந்து சிஸ்டம் பிரித்து கொடுத்துரும் 4, 5. அதுக்கப்புறம் வந்து 6வது உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்கம். 7வது அதே மாதிரி ஸ்பில் டவுன் உங்களுக்கு கீழே வந்து யார் அவைலபிளில் இருக்காங்களோ, ஸ்பில் ஓவர் பண்ணி யார் அவைலபிளில் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் கிடைக்கும் இந்த அமௌண்ட்டு. 8 உங்களுக்கு தான் வரும், 9 உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ 10 ஸ்பில் டவுன்லைனுக்கு போகும், 11 உங்களுக்கு தான் கிடைக்கும் $6. அதே மாதிரி 13, 12 உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் 13 ஸ்பில் டவுன் உங்கள் டவுன்லைனுக்கு போயிடும். ஸோ 14 ரீசைக்கிள் மறுபடியும் ஒரு ரீசைக்கிள் ஆகி மறுபடியும் உங்களுக்கு இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்குங்க. இதுதான் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம எதுவுமே மேனுவல் கிடையாது. ஸ்லாட் அப்கிரேடும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஸ்பில் ஓவரும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற அந்த $6 மூலமாக தான் எல்லாமே நடக்குது. ப்ராசஸிங் அதே மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ இதுதான் சைக்கிள் சிஸ்டம், சைக்கிள் 1, சைக்கிள் 2 அப்படிங்கிறது. இதில் பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி 12 ஸ்லாட் இருக்குது. ஸ்லாட் 1 $6, ஸ்லாட் 2 $12, ஸ்லாட் 3 $24, ஸ்லாட் 4 48, ஸ்லாட் 5 96, ஸ்லாட் 6 192, ஸ்லாட் 7 384, ஸ்லாட் 8 768, ஸ்லாட் 9ல் பார்த்தோம்னா 1536, ஸ்லாட் 10ல் பார்த்தோம்னா 3072, ஸ்லாட் 11ல் பார்த்தோம்னா 6144, ஸ்லாட் 12ல் பார்த்தோம்னா 12288. ஸோ ஒவ்வொரு நபர்கள் இதில் சொல்லியிருக்கிற அந்த $6 எப்படி ப்ராசஸ் நான் சொன்னேனோ சைக்கிள் 1, சைக்கிள் 2 அதே மாதிரி தான். இங்கே பிடிஎஃப்ல 12 தான் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக 14 வரும். அதே மாதிரி தான் எல்லாருக்கும், எல்லா ஸ்லாட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரீசிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ஸ்லாட் அப்கிரேட் சிஸ்டம் மாடல். இது நம்ம எதுவுமே மேனுவலாக போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சிஸ்டமே எல்லாமே பண்ணி கொடுத்துரும். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், $6 வர்றோம், எல்லாமே அப்கிரேட் பண்ணிக்குது. டீம் மூலமாகவும் ஸ்பில் ஓவர் ஆகிற மூலமாகவும் எல்லாமே பொட்டன்ஷியல் இன்கம் நம்மளுக்கு இங்கே கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த சிஸ்டம் இதுதான். ஸ்லாட் RUSDTக்கு என்ன இன்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு 36, அது 2 சைக்கிள் வரும். செகண்ட் சைக்கிள் வர்றப்ப எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வரும், $42 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ரீபர்த் ஆகும். அப்புறம் செகண்ட் ஸ்லாட் ஓப்பன் ஆயிருக்கும். இதில் 5 நபர் வர்றப்போவே நம்மளுக்கு வந்து செகண்ட் ஸ்லாட் ஓப்பன் ஆயிருங்க. இதில் 5 நபர் வர்ற மூலமாக தேர்ட் ஸ்லாட் ஓப்பன் ஆயிரும். எல்லாத்துலேயும் அப்படி தான். 5 மெம்பர்ஸ் வந்து உட்காந்துட்டாங்க, நீங்களே போட்டாலும் ஓகே தான், கீழேருந்து வந்தாலும் ஸ்பில் ஓவர் ஆகி வந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு 5 நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே உங்களுக்கு இன்கம் வந்து அடுத்தடுத்த செகண்ட்ஸில் உங்களுக்கு வேலெட்டில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து 5 மேட்ரிக்ஸும் அப்ளிகபிள் பண்ணி இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இமிடியேட்டாக ஸ்லாட்டும் ஸ்பீடப் ஆகுது, அவங்களுக்கு இன்கமும் அதே மாதிரி கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ ஸ்லாட் சிஸ்டம் இதுதான். சைக்கிள் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். சைக்கிள் 1 டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்ளைன் நீங்கள் போடுற அந்த 2 நபர்களுக்கு வந்து மேலே போயிடும் பாருங்கள், 1 2. ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் அப்ளைனுக்கு செகண்ட். நான் சொன்ன மாதிரி 3 6 யார் அவைலபிளாக இருக்காங்களோ அங்கே போயிடுவாங்க. 3வது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தான். அப்கிரேட் 4 5 வந்து நெக்ஸ்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணி விட்டுரும். அடுத்த சிஸ்டத்துக்கு இப்போ $12 6 6 12 உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி விட்டுரும். 6 உங்களுக்கு கிடைக்கும். 7 ஸ்பில் டவுன் யார் அவைலபிளாக இருக்காங்களோ, சில டைம்ஸ் டீமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அடுத்ததுக்கு யார் அப்படின்னு சொல்லி சிஸ்டமே தேடி கண்டுபிடிச்சி அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா நம்ம போட்டிருப்போம், நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி அந்த இடத்துல கன்ஃபியூஸில் ஆவாங்க. ஸோ கீழே யார் யார் வந்து 1 2 3 4 5ன்னு வரிசையாக போட்டிருக்காங்களோ, இல்லை ஸ்பில் ஓவருக்காக 2 பேர் அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்களோ, இந்த டவுன்லைன் இன்கம் அவங்களுக்கு சூட்டபிள் ஆயிரும். ஸோ 8 9 உங்களுக்கு, 10 டவுன்லைன், 11 12 உங்களுக்கு, 13 வந்து டவுன்லைன் போயிடும், 14 மறுபடியும் ரீசைக்கிள் ஆயிருங்க. ஸோ பேமெண்ட் நம்பர் 4 and 5 ஆர் யூஸ் டு அப்கிரேட் நெக்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் பண்ணி விட்டுரும். சைக்கிள் நம்பர் 2ல் இதே சேம் தான். இங்கே என்னென்னா அதே மாதிரி 1 2க்கு மேலே போயிடுது, 3 உங்களுக்கு கிடச்சிருது, 4 ராயல்ட்டி பூலுக்காக எடுத்து வச்சிருது. வீக்லி சம்பளத்துக்காகவும் ராயல்ட்டி நெஃப்ட்டுக்காகவும் 50% பிரித்து எடுத்து வச்சிருது இந்த அமௌண்ட்டை மாத்திரம். ஸோ 5 6 இதில் எக்ஸ்ட்ரா 1 மாத்திரம் நம்மளுக்கு கிடைக்குது. 5 6 7 ஸ்பில் டவுன் நடக்குது.
8, 9 உங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த இன்கம். 10 உங்களுக்கு டவுன்லைனுக்கு போகும். 11 உங்களுக்கு, 12 உங்களுக்கு, 13 வந்து ஸ்பில் டவுன். யார் அவைலபிளாக இருக்காங்களோ தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் உட்காந்துரும். ஸோ 14 நெக்ஸ்ட்டு ரீசைக்கிள் ஆகும். 2 டைரக்ட் கம்பல்சரி டு குவாலிஃபைட் ஃபார் ஸ்பில் ஓவர். இதில் சிஸ்டத்தில் வந்து $6 நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு 2 நபர்கள் நீங்கள் கீழே டவுன்லைனில் கொடுக்குற மூலமாக இந்த ப்ராசஸிங்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. அப்போ தான் ஸ்பில் ஓவரே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு $6 வந்து அப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். லேட் ஆகும், லேட் ப்ராசஸிங். இது இப்போ இமிடியேட்டாக நடக்கும், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏன் 2 மில்லியன், இது $6 வந்து 2 மில்லியன் USDT சம்பாதிக்கிற ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரியல் தான், சம்பாதிச்சுட்டும் இருக்காங்க. ஸோ ராயல்ட்டி பூல், எவ்ரி 4th பொசிஷன் ஃப்ரம் ஈச் ஸ்லாட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் சைக்கிள் கோஸ் டு த ராயல் பூல். 4வதுல வர்ற அந்த ராயல் பூல் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து லிக்யூடிட்டிக்கு ஒரு 50%, ரிவார்டுக்காக வீக்லி ரிவார்டு நம்மளுக்கு வந்து லெவல் கம்ப்ளீட் பண்ணோம்னா 3 ஸ்லாட் முடித்தவங்களுக்கு ராயல்ட்டி எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த NFT மூலமாகவும் ராயல்ட்டி மூலமாகவும் பிரித்து கொடுத்துட்றாங்க. அதுதான் இந்த 7 USDT 200 USDT வரைக்கும் அவங்க டார்கெட்டு 100 டேஸில் நம்மளுக்கு வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அதுக்காக பிரித்து வச்சிடறாங்க முதல் சொன்ன விஷயத்த. இப்போ வந்து NFT லிக்யூடிட்டி பூல் வந்து 50% பிரிக்கிறாங்கன்னு சொன்னோம்ல ராயல்ட்டி பூலுக்கு. NFT லிக்யூடிட்டிக்கு 50யும் ரேங்க் இப்போ வீக்லி சண்டே ஆனால் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரான்ஸ் ரேங்க் அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதுக்கு ஃபர்தராக நெக்ஸ்ட் வரப்போகுது. இப்போதைக்கு வரல, கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2x2 மேட்ரிக்ஸ் பிளானில் வரும். கிளப் ப்ரீமியம் 2x3 மேட்ரிக்ஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. எலைட் கிளப் அப்படின்னு 2x4 மேட்ரிக்ஸில் ஃபர்தராக இன் ஃபியூச்சரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸ். இன் ஜஸ்ட் ஏ ரேங்கிங் இட்ஸ் த பார்ட்னர்ஷிப் இன் ஏ குளோபல் நெட்ஒர்க் தட் ஆஃபர் லைஃப் டைம் பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரான்ஸ் ரேங்க் வந்து டார்கெட் என்னென்னா ஸ்லாட் நீங்கள் 3 வரைக்கும் முடிச்சிருந்துருக்கணும். ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், 5 நபர்கள் வர்றப்போ ஒவ்வொரு ஸ்லாட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ 5 மேட்ரிக்ஸில் நீங்கள் அப்படியே டவுன்லைன்லையும் கொண்டு போனீங்கன்னா அந்த ஸ்லாட் மூலமாக ஜம்ப் ஆகி உங்களுக்கு இன்கம் கொடுத்து இமிடியேட்டாக அந்த ஸ்லாட்டோட இன்கமும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் சில்வர் டார்கெட் வந்து 6 ஸ்லாட் முடிச்சிருக்கணும். தேர்ட் கோல்டு ஸ்லாட் வந்து 9 முடிச்சிருந்துருக்கணும். ஸ்லாட் 12 முடித்தா டைமண்டு. இது எல்லாத்துலேயுமே வந்து ரிவார்டு வந்து 25% பிரித்து அந்த 4வது நபரில் ராயல்ட்டி பூல்லேருந்து வர இன்கம்மை டிவைட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதுதான் 100% டிஸ்ட்ரிபியூட்டுங்க. எதுவுமே அட்மின் கண்ட்ரோலுக்கோ ஓனர்ஷிப்புக்கோ எதுவுமே போக வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை அப்படிங்கிறது வந்து இது மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா, தேர் இஸ் த நோ லிமிட் ஃபார் ரிவார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரேங்க்கு, நோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃப்ரீஸ் ஒரு பாலிசி ஆஃப் ஸ்லாட், ஆட்டோமேட்டிக்லி அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால். இமிடியேட்டாக உங்களுக்கு வித்ட்ரால் வரும். ஃப்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் இதில் இல்லை. அன்லிமிட்டட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கொட்டி கிடக்குதுங்க. லிமிட்டட் ஏர்னிங்ஸ் த்ரூ அன்லிமிட்டட் ஸ்லாட் ரீசைக்கிளிங். ஸ்லாட் ரீசைக்கிளும் வந்து அன்லிமிட்டடாக இதில் ஆகிட்டே இருக்கும். த அப்ரிஷியேஷன் இன் த நெஃப்ட் ப்ரைஸ் இந்த ஆஃபர் அடிஷ்னல் அட்வான்டேஜ். இப்போ நம்ம வெறும் $6 தானே கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இந்த பூல் மூலமாக ஒரு இன்கம்மை வச்சு அவங்க என்எஃப்டியை கூட்டுறாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. $200 வரைக்கும் கொண்டு போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு $6க்கு அந்த என்எஃப்டி $200 வரைக்கும் கொண்டு போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு அசெட் அதுவும். ஸோ வந்தவங்களுக்கு எந்த ஒரு நட்டமும் இல்லை. என்எஃப்டி மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு இன்கம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்லாட் அப்கிரேட் ஃபியூச்சரிங் த குவிக்கஸ்ட் ஸ்பில் ஓவர் மெக்கானிசம். அதான் அந்த 5 மேட்ரிக்ஸ் போட்டோம்னா ஸ்பில் ஓவர் ரொம்ப குயிக்காக நடக்கும், இன்கமும் ரொம்ப ஸ்பீடாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வர்றாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஃபார் யுவர் ட்ரஸ்ட், ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஸ்மூத்லி ஒர்க்கிங் அண்ட் க்ரோவிங் இன் த ஏ-டைட்டான் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ஸ்மூத்லியாக ஒர்க் பண்ணிட்டு போகிறீங்களோ, எவ்வளோ உங்கள் டீமை க்ரோத் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு வந்து இன்கம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இது மூலமாக நம்மளுக்கு தெரியுது. ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளையும் இணைச்சிக்கோங்க. உங்கள் டீம்மேட்ஸ் வந்து டீம் வச்சுருந்தீங்கன்னா அவங்களையும் இணைச்சிக்கோங்க. இன்றைக்கி இருந்து இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நன்றிகள் பல கோடி. தேங்க்யூ.